உங்கள் வீடுகள் அமைதி தழுவுகிற இடங்கள். ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இத அதைத்தும் இல ஔதானிக்கும், உங்க ஊருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பனா இத்மினானுக்கு என்ன அர்த்தம்? நிம்மதிக்கு என்ன அர்த்தம்? குர்ஆன் என்ன விளக்கத்தை தருகிறது? இத்மினான் என்று சொன்னாலே உன் வீட்டிற்கு வருவது. எல்லாருக்கும் அப்படிதான் சார். என் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு, என் ஊருக்கு வந்துட்டா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் வீட்டுக்குள்ள போயிட்டேன்னா ஐ எம் வெரி சேஃப். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க ஹிஜ்ரத்துக்கு கிளம்புங்கன்ட்டான்ல. பெருமானார் வேறு வழியாக வந்து அந்த மதீனாவினுடைய அசல் ராஸ்தால சேர்றாங்க. வேறொரு வழியாக மாணவர்களாக இருக்கிறதுனால் இது இப்படி இது இந்த பார்வை நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஊரை சுற்றி இப்படி வந்து மதீனாவினுடைய ராஸ்தா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் உள்ள ஒரு ரோட்ல 3 நாள் கழிச்சு வந்து ரசூல்லா சேர்றாங்க. சேர்ந்த உடனே தானா திரும்பி மக்கா பக்கம் நடக்கிறாங்க. ஜிப்ரீல் பதறாங்க, யார சொல்ல நம்ம மதீனாவுக்கு போனோம், அல்ல இதுக்கு தான் 3 நாள் அங்கங்க தங்கி சவுருக்கு போனோம், அங்க போனோம், இப்படி ஆளுகளை கூட்டிட்டு வரோம், நீங்க திரும்ப மக்காவுக்கே போறீங்கன்னு உடனே நபிக்கு தெரியாதா? மக்கா பாதை எது மதீனா பாதை எதுன்னு நபிக்கு தெரியாதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு தாயை பிரிந்த பிள்ளையை போன்று அழுதார்கள். அந்த மக்காவை பார்த்து அழுகுறாங்க. அந்த மக்கா போற வழியை பார்த்து அழுதாங்க எம்பெருமானார். உடனே ஆறுதல் படுத்துகிறார்கள் ஜிப்ரீல். ஐ எம் நாட் எக்ஸாசரேட்டிங், நான் இருக்கதை விரிவுபடுத்தி அதாவது யதார்த்தத்துக்கு மாற்றமாக பேசல. குர்ஆன்ல வருது. மக்காவினுடைய திசையை நோக்கி திரும்பி பெருமானார் அழுகிறார்கள். ஒரு சின்ன பிள்ளையை, தாயை விட்டு பிரிந்து வருகிற பிள்ளை அழுகும் அல்லவா, கண்ணில இருந்து தண்ணியா ஊத்துது. இன்னக்கி அஹப்பு அர்தில்லாஹி வ அஹப்பு அர்தி இலல்லாஹி லௌலா கௌமக. உடனே பெருமானார் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமிடா, என் சொந்த பூமி, என் மண், நான் பிறந்த மண். அந்த 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 எமோஷனல் டச் இருக்கு பாருங்க, அதுதான் ஒவ்வொருத்தனுக்கும். இப்ப நமக்கும் அதுதான் இருக்கு. இங்க எமோஷனல் டச். பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பூமி, நான் பிறந்த பூமி, நீ உன்னை எப்படி விட்டுட்டு போறது? ஜிப்ரீல் மேலே ஏறியாச்சு. ஜிப்ரீல் அல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, என்ன நபி நின்று அழுதுட்டு இருக்காங்க, யா அல்லாஹ் இல்ல யோசிக்கிறாங்க. நபி இங்கிட்டு போனோம், பாதை இங்கிட்டு மதீனாவுக்கு. இவர்கள் மக்காவை நோக்கி திரும்பி தாயை பிரிந்து அழுகிற குழந்தையாக அழுகிற பெருமானாருக்கு ஆறுதலுக்கு அரிசியிலிருந்து வார்த்தை இறங்குகிறது. அதை இன்றைக்கும் உலகம் ஓதுகிறது. இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். இந்த தஃப்சீருடைய ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அழுகிற பிள்ளை, தாயை விட்டு பிரிந்து அழுகிற பிள்ளையான பெருமானாரை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். பெருமானாரை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த குர்ஆன் எவ்வளவு சத்தியமானது. இந்த குர்ஆனை எவன் இறக்கினானோ, உங்களை இன்றைக்கு போன்று ஒரு சாதாரண மனிதராக இல்லை, இந்த ஊரினுடைய தலைவராக, you become a leader to that society. உங்களுடைய இந்த சமூகத்தினுடைய தலைவராக இந்த ஊருக்குள்ளே போவீர்கள். இந்த ஊரினுடைய எல்லா மக்களும் உங்களுக்கு முன்னால் அடிவணிந்து நிற்பார்கள் என்கிற வாக்குறுதி. லராதுக அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். ஏன் மண்ணோடு உள்ளது இருக்க முடியாது சார். அது நம்ம ஊரு, நம்ம இடம் அப்படிங்கிறது இது இரத்தத்தோடு கலந்தது.